இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடு காம்பேக்டான இடத்துல தாங்க கட்டப்பட்டிருக்கு. ஆனாலும் இந்த வீட்டுக்கு பண்ணியிருக்கக்கூடிய வித்தியாசமான பிளானிங்கும் அட்ராக்டிவான இன்டீரியர் வேலைப்பாடுகளும் செம்மழகான எக்ஸ்டீரியர் ஒர்க்கும் சேர்ந்து இந்த வீட்டை ஒரு லக்ஸரியான வீடாக மாற்றிருக்கு. இந்த அழகான வீட்டோட பிளானிங் காம்பேக்டான 675 சதுரடி இடத்துல கிரவுண்ட் ஃப்ளோரில் பார்க்கிங், லிவிங், கிச்சன், அவுட் சைட் டாய்லெட் கம் பாத்ரூமோடையும், ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் அட்டாச்சு டாய்லெட் கம் பாத்ரூமோட 2 வசதியான பெட்ரூமோடையும் 2 BHK வீடாக அமைஞ்சிருக்கு. காம்பேக்டான இடத்துல இந்த வீட்டை எந்த அளவுக்கு வசதியாக பிளான் பண்ணியிருக்காங்க, வீட்டை எங்கே கட்டியிருக்காங்க, என்ன விலைக்கு கொடுக்குறாங்கன்னு நம்ம வீடியோவில் ஒன்றொன்னா பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி இது நம்ம வீடு சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம பார்க்குற வீடு வடக்கு பார்த்த மாதிரியான சைட்டில் வடக்கு பார்த்த மாதிரியான மெயின் டோரோடு அமைஞ்சிருக்கு. வீட்டை 675 சதுரடி இடத்துல டியூப்ளெக்ஸ் மாடலில் 1250 சதுரடியில் ரெடி பண்ணியிருக்காங்க. வீட்டோட எக்ஸ்டீரியருக்கு அளவான ஃப்ரண்டேஜிலேயே செம்மாட்டகாசமான ஒரு ஃப்ரண்ட் டெலிவிஷனை நிறைய விதமான டிசைன்ஸை கொடுத்து சூப்பர்பான கலர் காம்பினேஷனில் செம்ம வடிவமைச்சிருக்காங்க. என்ட்ரன்ஸில் சிம்பிள் அண்ட் நீட்டான டிசைனில் ஹெவியான மெட்டல் கேட் இருக்குது. கேட் ஓப்பன் பண்ணதும் 7.5க்கு 21ங்கிற அளவில் வீட்டோட பார்க்கிங் ஏரியாவை கவர்டு டைப்பில் ரெடி பண்ணியிருக்காங்க. இந்த பார்க்கிங் ஏரியாவோட ஃப்ளோரிங்க்கு உட்டன் லுக்கில் ஹெவி டியூட்டி பார்க்கிங் டைல்ஸும், வாலுக்கு ஸ்டோன் கிளைடிங் டைப்பில் செராமிக் டைல்ஸும், சீலிங்கில் நிறைய ஸ்பாட் லைட்ஸும் பொருத்தி பார்க்கிங் ஏரியாலேயே ஜனமொழியில் இந்த வீட்டோட தண்ணி வசதிக்கான போர்வெல்லையும் வாட்டர் சம்பையும் அமைச்சிருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குறது வீட்டோட ஃப்ரண்ட் சைடில் அமைஞ்சிருக்கக்கூடிய செட்பேக் ஏரியா. இந்த செட்பேக் ஏரியாவில் அவுட் சைடில் வீட்டோட கேஸ் கனெக்ட் பண்ணுறதுக்கான ப்ரொவிஷனும் இருக்குது. இதே செட்பேக் ஏரியாவில் இந்த வீட்டோட அவுட் சைட் டாய்லெட் கம் பாத்ரூமை 4க்கு 8ங்கிற அளவில் கொடுத்து டாய்லெட் கம் பாத்ரூமோட ஃப்ளோரிங்கும் வால்க்கும் டார்க் அண்ட் லைட் கலர் காம்பினேஷனில் அழகான டெயில்ஸ் ஒர்க் செஞ்சு இந்தியன் ஸ்டைலில் டாய்லெட் கம் பாத்ரூமை வடிவமைச்சிருக்காங்க. இப்போ நம்ம பார்க்கறது வடக்கு பார்த்த மாதிரி யூனிக்கான டிசைனில் சிங்கிள் பேனல் டைப்பில் தேக்கு மரத்தில் அமைஞ்சிருக்கக்கூடிய வீட்டோட மெயின் டோர். டோர் ஓப்பன் பண்ணி வீட்டுக்குள்ளே வந்ததும் வீட்டோட லிவிங் ஏரியாவை 11க்கு 16ங்கிற அளவில் கொடுத்துருக்காங்க. லிவிங் ஏரியாவில் பண்ணியிருக்கக்கூடிய உட்டன் லுக் இன்டி ஒர்க்குக்கு ஏற்ற மாதிரி வீட்டோட டெயில்ஸ் ஒர்க், பெயிண்டிங் ஒர்க் எல்லாத்தையுமே மைல்டான சாண்டல் கலர் காம்பினேஷனில் சூஸ் பண்ணியிருக்காங்க. லிவிங் ஏரியாவோட வென்டிலேஷன் அண்ட் நேச்சுரல் லைட்டிங்காக பெரிய பெரிய ஜன்னல்களையும் கொடுத்துருக்காங்க. சீலிங்கில் ஃபேன், அட்ராக்டிவான ஹேங்கிங் லைட்டோட ஃபால் சீலிங் டெக்கரேஷன் ஒர்க், ஸ்ட்ரிப் லைட், ஸ்பாட் லைட்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கிறது பார்க்கறக்கே செம்மையாக இருக்குது. இங்கே நம்ம பார்க்குறது ஃப்ளூட்டட் பேனல்ஸோடையும் மார்பனைட் லுக் மைக்கா ஷீட் லேமினேஷனோடையும் மாடர்னாக வுட் ஒர்க்கில் பண்ணியிருக்கக்கூடிய ஒரு அழகான மல்டிமீடியா டிவி யூனிட். இப்போ நம்ம பார்க்குறது வீட்டோட கிச்சன் 10க்கு 8ங்கிற அளவில் அமைஞ்சிருக்கு. இந்த இடத்துலையே கிரே அண்ட் ஒயிட் கலர் காம்பினேஷனில் கிளாசி ஃபினிஷிங்கில் ஒரு அழகான மாடல் கிச்சனை வடிவமைச்சிருக்காங்க. வீட்டோட ஃப்ளோரிங் ஒர்க் மாதிரி கிச்சனோட வாலுக்கும் கிளாஸியான ஃபினிஷிங்கில் டெயில்ஸ் ஒர்க் செஞ்சுருக்காங்க. இதுக்கேற்ற மாதிரி கவுண்டர் டாப்பையும் கிளாஸியான கிரானைட்டில் அமைச்சு சிங்கை சவுண்ட் ப்ரூஃப் மெட்டீரியலில் கொடுத்துருக்காங்க. மாடுலர் கிச்சனுங்கிறனால பெரிய எலக்ட்ரிக்கல் சிம்னி கொடுத்து ஸ்டோரேஜுக்கு நிறைய பேஸ் யூனிட்டும், வால் யூனிட்டும், பெரிய RCC லாஃப்ட் யூனிட்டும், பெரிய டால் யூனிட்டும் ரெடி பண்ணியிருக்காங்க. எல்லாத்தையும் கிளாஸியான ஃபினிஷிங்கில் பண்ணியிருக்கிறது பார்க்கறக்கே செம்ம அட்ராக்டிவாக இருக்குது. இங்கே நம்ம பார்க்குறது வீட்டோட ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போகிறக்கான ஸ்டேர்கேஸ். இந்த ஸ்டேர்கேஸில்
ப்ரொஃபைல் லைட்டில் ஃபுல்லாமே ஸ்டெப் லைட்ஸ் அமைச்சு லெதர் ஃபினிஷிங்கில் கிரனட்டில் ஸ்டெப்ஸை கொடுத்து ஹேண்ட்ரையில் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் வித் உட்டன் காம்பினேஷனில் வடிவமைச்சிருக்காங்க. இந்த வைடரான ஸ்டார்கேஸை பயன்படுத்தி மேலே வந்ததும் பெரிய பேசேஜ் இருக்குது. முதல்ல பேசேஜோட லெஃப்ட் சைடில் அமைஞ்சிருக்கக்கூடிய வீட்டோட ஃபர்ஸ்ட் பெட்ரூமாக பார்த்தலாம். இப்போ நம்ம பார்க்குற வீட்டோட ஃபர்ஸ்ட் பெட்ரூம் மாஸ்டர் பெட்ரூமாக அமைஞ்சிருக்கு. இதோட அளவு 10x16. பெட்ரூம்லையும் நிறைய வெளிச்சமும் காற்றோட்டமும் கிடைக்கிற மாதிரி கிராஸ் வென்டிலேஷன் முறையில் பெரிய பெரிய ஜன்னல்களை கொடுத்துருக்காங்க. ஸ்டோரேஜுக்கு இங்கேயும் உட்டன் தீம்லேயே வார்ட்ரூப் அண்டு ஆர்சிசி லாஃப்ட் அமைச்சு லாஃப்ட் கபோர்ட் ஒர்க் செஞ்சுருக்காங்க. இதெல்லாத்தையுமே மேட் ஃபினிஷிங்கில் பண்ணியிருக்கிறது பார்க்கறக்கே அழகாக இருக்குது. இங்கே நம்ம பார்க்குறது 4x6 அளவில் இந்த பெட்ரூமில் இருக்கக்கூடிய அட்டாச்சு டாய்லெட் கம் பாத்ரூம். இதையே வெஸ்டர்ன் ஸ்டைலில் ரெடி பண்ணியிருக்காங்க. இங்கே பாத்ரூமோட ஃப்ளோரிங்கும் வாலுக்கும் டார்க் அண்ட் லைட் கலர் காம்பினேஷனில் அழகான டேல்ஸ் ஒர்க் செஞ்சுருக்காங்க. இந்த வீட்டில் வர எல்லா டாய்லெட் கம் பாத்ரூம்லையும் தேவையான சானிட்டரிவேர் பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ் எல்லாத்தையுமே பிராண்டட் சானிட்டரிவேர் பாத்ரூம் ஃபிட்டிங்ஸில் மாட்டியிருக்காங்க. இப்போ நம்ம இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்லேயே வாஷிங் மிஷின் வச்சுக்கிறக்கான ப்ரொவிஷனோட யூட்டிலிட்டிக்கான ஸ்பேஸையும் செட் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் அடுத்து நம்ம பார்க்கறது வீட்டோட 2வது பெட்ரூம். 10x10 அளவில் நார்மல் பெட்ரூமாக அமைஞ்சிருக்கு. இந்த பெட்ரூம்லையும் வெளிச்சத்துக்கு பெரிய ஜன்னல் கொடுத்துருக்காங்க. ஸ்டோரேஜுக்கு பெரிய ஆர்சிசி லாஃப்ட் யூனிட்டை ரெடி பண்ணியிருக்காங்க. இந்த பெட்ரூம்குள்ளே இங்கே நம்ம பார்க்குறது 4x10 அளவில் வசதியாக அமைஞ்சிருக்கக்கூடிய அழகான அட்டாச்சு டாய்லெட் கம் பாத்ரூம். இந்த டாய்லெட் கம் பாத்ரூமையும் வெஸ்டர்ன் ஸ்டைலில் ரெடி பண்ணி டார்க் அண்ட் லைட் கலர் காம்பினேஷனில் அழகான டெல்ஸ் ஒர்க் செஞ்சுருக்காங்க. இந்த வீட்டில் டெரஸ் போகிறக்கான ஸ்டார்கேஸ் வீட்டுக்குள்ளே இருந்தே போகிற மாதிரி ஹெட்ரூம் கட்டி ரெடி பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்டார்கேஸை பயன்படுத்தி மேலே டெரஸ் போகும்போது டெரஸில் துணி துவைக்கிறதுக்கான மேடை, துணி காய போடுறதுக்கான ஆங்கிளும், 2 பெரிய வாட்டர் டேங்க்கும் வச்சுருக்காங்க. இன்றைக்கி நம்ம பார்த்த இந்த சூப்பர்பான வீடு கோயம்புத்தூர் சரணம்பட்டி ஐடி பார்க்குக்கு பக்கத்துலேயே கட்டி சேலுக்காக ரெடியாக இருக்குது. இந்த வீட்டை லேண்ட் இன்டீரியர் ஒர்க்கோட சேர்த்து 52 லட்ச ரூபாய்க்கு கொடுக்குறாங்க. வீட்டோட மற்ற டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு டிஸ்கிரிப்ஷனில் ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கேன். மறக்காம இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்த்த இந்த அழகான வீட்டை பற்றின உங்கள் ஒப்பீனியனை கமெண்ட்டில் சொல்லிடுங்க. இதே மாதிரி ஒரு சூப்பரான வீடியோட திரும்ப வரேன். அது வரைக்கும் பை ஃப்ரம் சிவா.